வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வினை விதைத்தவர் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் என் மாளிகையின் முன் தாழ்வாரத்தில் நின்று தோட்டத்தை பார்த்தேன். கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் நுழைவாயில் அங்கே கூர்க்கா நிற்பது தெரிந்தது. ரத்தினம் இடைத்தார் போன்ற தோட்டம். உண்மையில் நான் என்றைக்கு நின்று பார்த்து கவனித்திருக்கிறேன்? தாம்பரத்தில் ஒரு சோலை மத்தியில் பெரிய மாளிகையில்தான் எத்தனையோ வருடங்களாக இருந்தோம். என் பெண் சுசரிதா அடையாற்றில் வீடு வேண்டுமென்றாள். கடற்கரைக்கு கிட்டே இருக்க வேண்டுமென்றாள். இந்த வீட்டை வாங்கி போட்டேன். பிள்ளைக்கு ஒரு கார், பெண்ணுக்கு ஒன்று, எங்களுக்கு ஒன்று. இப்படி ஏதோ ஓடியது என் குடும்பம். இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய என் வாரிசுதான் உணவாரிசு அல்ல. சரி, அதை பற்றி பேசி என்ன பயன்? காலை வேளையில் என் வீட்டின் அழகை முதல் முறையாக ரசித்து கொண்டு நின்றேன். பணியாள் ஒருவன் செய்தித்தாளை என்னிடம் நீட்டிவிட்டு அப்பால் நகர்ந்தான். சாய்வு நாற்காலியில் போய் அமர்ந்து பத்திரிகையை பிரித்தேன். அம்மா என்று மெதுவாக குரல் கேட்டது. நான் பிரித்த தாளை அப்படியே மடித்து கொண்டு நிமிர்ந்து பார்த்தேன். எங்கள் வீட்டு பின்புறத்தில் வேலையாட்களுக்காக இருந்த விடுதியில் உள் மாட்டு கொட்டிலில் குடியிருந்த கௌசல்யாபாய் என் எதிரே நின்றாள். அவள் கையில் ஒரு பிளாஸ்டிக் தட்டில் எதையோ வைத்து குரோஷா பின்னின வலை துணியால் மூடி வைத்திருந்தாள். எனக்கு சற்று தள்ளி அமர்ந்திருந்த என் மனைவி தாராவின் முன் அந்த தட்டை வைத்தாள். குரோஷா மூடியை அசூயையுடன் விலக்கிவிட்டு பார்த்த என் மனைவி முகத்தை சுளித்து கொண்டே பேசினாள். இதென்ன கூத்து? வீட்டு நிறைய வசவசவென்று பசங்கள் கேழ்வரகு கூழுக்கு மேலே விழுந்து அடுத்துக் கொள்வதை என் கண்ணால் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு என்ன லாட்டரி அடிச்சதா? பாதாம் ஹல்வா என்ன, மிக்சர் என்ன? ஆமாம் அம்மா, இன்றைக்கு ஒரு லாட்டரி தான் அடித்தது. ஆண்டவன் இந்த ஏழை மீது கண் திறந்து பார்த்து விட்டார். அந்த கேழ்வரகு கூழிலே தேன்மாறி பெய்து விட்டது. எங்கள் யமனாவுக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு. பிள்ளை வீட்டார் கொண்டு வந்த பட்சணம் இது. என்னை நம்ப சொல்கிறாயா நீ? இந்த காலத்திலே பிள்ளை வீட்டார் வலுவிலே வந்து பட்சணமும் பணியாரமும் தந்து பெண் கேட்க வருவதாவது என்றாள் தாரா அலட்சியமாக. ஆமாம் அம்மா, அதுவும் நீங்கள் செய்த உபகாரத்தின் பலன்தான். ஐயா அன்றைக்கு சிபாரிசு செய்யவில்லை என்றால் என் பெண்ணுக்கு அந்த ஆபீஸு பெருக்குகிற வேலை கிடைத்திராது. அந்த ஆபீஸிலே வேலை பார்க்கிற அதிகாரிதான் இவளை பார்த்து இந்த கல்யாணம் நிச்சயம் பண்ணினார். காதலா என்ன? என்ன சனியனோ, நிர்பந்த கல்யாணமோ இழவோ? கேட்டாயா நீ உன் பெண்ணை? கௌசல்யா உடல் குன்றி விட்டிருக்க வேண்டும். கண்களில் நீர் மல்க அவள் ஒரு கணம் தலை குனிந்து நின்றாள். என் பெண் பிச்சை எடுத்தாலும் எடுப்பாள், மானத்தை விற்க மாட்டாள் அம்மா. அவளுடைய குடிப்பிறப்பு அவளை தடுக்கும் என்றாள். ஆமாம், கேட்டு கேட்டு புளிச்சு போன கதைதானே. என்றோ சமஸ்தான திவான் குடும்பம் என்ற பெருமைதானே. அப்படி மேற்குடியிலே பிறந்ததனால்தானே உன் பெண் கண்டவன் குடிச்சுவிட்டு போட்ட சிகரெட் துண்டங்களை பெருக்கி குவிக்கிறாளாக்கும். உன் புருஷன் கண்டவன் சாப்பிட்ட எச்சில் தட்டை கழுவி கொண்டு கிடக்கிறான் இல்லையா? கௌசல்யா நிமிர்ந்து தாராவை நோக்கினாள். பழைய வினயம் ஒரு கணம் மறைந்தது. அவள் கண்களிலே ஒரு ராணிக்குள்ள கம்பீரம் விளிர்ந்தது. அம்மா, அது பசி செய்கிற வேலை அம்மா. 8 வயிற்றுக்கு பசி அடங்க வேண்டாமா? சொல்லுங்கள். எங்களுக்கு எந்த வேலையும் இழிவு இல்லை. எங்கள் குல கௌரவம் கெடாமல் இருந்தால் போதும். நான் வருகிறேன் அம்மா. குழந்தைக்கு உங்கள் ஆசீர்வாதம் இருக்கட்டும் என்று பேசும்போது அவள் குரலிலும் குழைவு இல்லை, திடமாக ஒலித்தது. அந்த பெண்மணி வேகமாக நடந்து சென்றாள். நில்லம்மா என்று நான் அவளை நிறுத்தினேன். அவள் தலை நிமிராமலே என் எதிரே பேசாமல் நின்றாள். யாரம்மா கல்யாண பிள்ளை? என்ன செய்கிறான் அவன் என்று விசாரித்தேன். ஸ்ரீதர் என்று ஒரு அதிகாரி இருக்கிறார். ஆமாம், எனக்கு தெரியும் அவரை. அவருடைய தாயார் தகப்பனார் படுக்கையோடு இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கொள்ள ஒரு பெண் தேவையாம். அதற்காக அவர்கள் வீட்டு சமையல்கார பையனுக்கு இவளை நிச்சயம் செய்தார்கள். நல்ல பையன் அவன். இவளும் வயிறு நிறைய சாப்பிடலாம், நல்ல நிழலிலே இருக்கலாம். எங்களுக்கு ஒன்றும் செலவில்லை. அதிகாரியே செலவழித்து கல்யாணம் செய்கிறார். எங்கள் ராகவேந்திர சுவாமி அனுகிரகம் இப்படி நேர்ந்தது. நீங்கள் வச்ச செடி. கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் செய்ய வேணும். எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளை வருகிற நேரம் இந்த வீட்டுக்கும் நல்ல மருமகன் வர வேணும் என்று கூறிவிட்ட கௌசல்யா திரும்பி பாராமல் நடந்து தன் வீட்டுக்கு போய்விட்டாள்.
மடித்த தாளை நீட்டாமலே அந்த அம்மாள் சென்ற திக்கை நோக்கினேன். அப்படி என்ன வைத்த கண் வாங்காமல்? அந்த அம்மாளை எதற்கு அப்படி விளாசினாயாம்? இல்லாமல் என்ன, பட்சணம் கொண்டு வந்தாளாம். எனக்கு அதை தொடவே அருவருப்பு. சரி, நீ சாப்பிட வேண்டாம், நானே சாப்பிடுகிறேன் என்று கூறிவிட்டு நான் ஒரு வில்லல் ஹல்வாவை எடுத்து வாயில் போட போன போது தொலைபேசி மணி ஒலித்தது. பணியாள் எதிரே வந்து நின்றான். ஐயாவுக்கு போனுங்க, நேத்து வந்தவங்க போல தெரியுது, நேரே பேச வேண்டுமாம் என்றான். தாரா குறுக்கிட்டாள். நானே பேசுகிறேன், சம்மதம் தெரிவிப்பார்கள். நேற்றே நினைத்தேன், அந்த பையன் நம் சுசியை பார்த்த பார்வையே 1000 கதை சொல்லிற்றே. கசக்கிறதா அவர்களுக்கு? லட்சுமி தேவி போல சீரும் சிறப்பும் அழகும் படிப்பும். அதுவும் நேற்று ரதியாட்டமா இருந்தாள், என் கண்ணே பட்டிருக்கும். சரி சரி, அவர்களை காக்க வைக்காதே, போய் பேசு என்று துரிதப்படுத்தினேன் நான். தாரா பேசுவது கேட்டது. அவள் குரல் எழும்பிய ஸ்தாயியில் இருந்து கல்யாணம் நிச்சயம் என்று யோகித்து கொண்டேன். அவளே வந்து சொல்லட்டும் என்ற பட்சணங்களை சுவைப்பதில் முனைந்தேன். தாரா துள்ளி குதித்து கொண்டு வந்தாள். கொடுங்கள் அந்த ஹல்வாவை. அந்த பையனே பேசினான், மாமின்னு எப்படி சொந்தமாக. ரொம்ப பிடிச்சுட்டதாம். இன்றைக்கே சாயங்காலம் வருகிறார்களாம். பனாரஸ் புடவை பிடிக்குமா என்று கேட்டார்கள். என்ன நிறம் வாங்கலாம் என்று சொல்லவே தெரியவில்லை. எல்லாமுமே நம் சுசியிடம் இருக்கிறது. சரி, கடைசியில் ஏதாவது சொன்னாயா? எப்பொழுது வருகிறார்களாம்? சாயங்காலம் 4 மணிக்கு வருகிறார்களாம். அதுக்கப்புறம் சுசியை அழைத்து கொண்டு மகாபலிபுரம் போகணுமாம். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கட்டுமே. நீங்கள் ஆனாலும் 10ஆம் பசலித்தனம் செய்யக்கூடாது. அப்படியெல்லாம் பார்த்தால் உங்கள் பெண்ணுக்கு கல்யாணமே ஆகாது. இந்த காலத்தில் பேசி பழகாமல் யார் மணப்பார்க்கலாம் என்று வாதாடினாள் என் மனைவி. சற்று முன் அந்த ஏழை பெண்மணியை நிர்பந்த கல்யாணமோ என்ன இழவோ என்று கேட்டவள் இவளேதான். தாரா ஏற்பாடுகள் செய்ய உற்சாகமாக உள்ளே ஓடினாள். அரிய விருந்து ஒன்றுக்கு ஆயத்தங்கள் நடந்தன. என் பெண் சுசரிதா நிஜாரும் சட்டையுமாக படியில் இறங்கி வந்து வெள்ளை ஹெரால்டு காரை கிளப்பினாள். சுசி என்று அழைத்தேன் நான். என்னப்பா? இங்க வா. இந்த காரை ஏன் எடுக்கிற? என்னுடையது சர்வீஸுக்கு போயிருக்காம். சரி, நீ வெளியே போக வேண்டாம். அம்மா சொல்லி இருப்பாளே, 4 மணிக்கு அவர்கள் வருகிறார்களாம். போங்கப்பா, கொஞ்சம் போய்விட்டு வரலாம்னு நினைத்தேன் என்று சினுங்கலும் முணுமுணுப்புமாக என் பெண் உள்ளே போனாள். தொலைபேசி ஒலித்தது. தாரா ஓடோடி வந்தாள். யார்? சம்மந்தி விட்டாரா? என்னவாம் என்று ஆவலோடு கேட்டாள். நான் பேசி முடித்ததும் விஷயம் சொன்னேன். அவர்கள் இல்லை, வர்த்தக சபைக்கு என்னை தலைவனாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இன்றைய பேப்பரில் இருக்கிறதா? நான் கவனிக்கவே இல்லை. இன்றைக்கு எல்லாமே நல்ல சமாச்சாரமாக அமைகிறது. என் பிள்ளைதான் எங்கே இருக்கிறானோ. இன்றைக்கு அவன் திரும்பி வந்துவிட்டால் என்னை போல் பாகியவதி இருக்க மாட்டாள். என்னை போல் அபாகியவானும் இருக்க மாட்டான் என்று சொல்லி நான் நரநரவென்ற பல்லை கடித்தேன். ஏன் தான் குழந்தையை கரிக்கிறீர்களோ? எங்கே இருக்கிறானோ, என்ன கஷ்டப்படுகிறானோ? அவனுக்கு சற்று குழந்தை புத்தி இன்னும் மாறவில்லை. அதற்கு என்ன செய்வது? தானே நிதானம் வராதா? நீங்களே அவனை கோபிக்க கூடாது. நிதானம் தானே வரும். நெக்லஸ் விற்று பணம் செலவழிந்தவுடன் நிதானம்தான். அப்புறம் வேகம் ஏது? என்ன சொல்கிறீர்கள்? என் நெக்லஸ் திருட்டை என் மகன் மீதே வைக்கிறீர்களா? நியாயமா? பேசாமல் உள்ளே போ. உன் பேச்சை கேட்டுக்கொண்டு அந்த டிரைவரை கைது செய்திருந்தால் என் மானம் போயிருக்கும் என்று நான் எரிந்து விழுந்தேன். காலையில் எழுந்தவுடனே அந்த கௌசல்யா வரும்போதே எனக்கு யோசனைதான். நன்றாக வாழ்கிற வீட்டில் தரித்திரங்களை சேர்க்கவே கூடாது. நல்ல கச்சேரியில் அபஸ்வரம் தட்டுகிறார் போல. இன்ற நல்ல நாளில் உங்களுக்கு எரிச்சலும் கோபமும் வருகிறதே என்றாள் தாரா. மானமுள்ள அந்த ஏழை என்ன செய்வாள்? நான் மீண்டும் செய்தித்தாளை விரித்தேன். என்னை பற்றிய தகவல் முதல் பக்கத்திலேயே இருந்தது என் படத்துடன். எப்படி இதை கவனிக்காமல் விட்டேன் என்று எனக்கு புரியவில்லை. நிதானமாக முழு பத்திரிகையையும் படித்து முடித்துவிட்டு அப்படியே இறுக்கமாக கண்ணை மூடிக்கொண்டு சாய்ந்திருந்தேன். இந்த சிலையை பார்த்தீர்களா என்று என் மனைவி குரல் கேட்டு கண் விழித்தேன். வாயில் முகப்பில் ஒரு நடன விநாயகர் சிலை முன் நின்று ஆர்ப்பரித்து கொண்டிருந்தாள் அவள். அசல் வெண்கலம் போல இல்லையா? பீங்கான் தான், நேற்று வாங்கினேன். இந்த இடத்தில் வைத்தால் அவர்கள் வரும்போது ஆனந்தமாக குதித்து அழைப்பது போல இருக்குமே என்றாள். நான் எந்த பதிலும் கூறுவதற்குள் தொலைபேசி மணி ஒலித்தது. பணியாள் வந்தான். அவங்க கிளம்பி விட்டார்களாம். சொல்ல சொன்னாங்க, 8 பேர் வருகிறார்களாம் என்று செய்தி சொன்னான்.
எத்தனை பேர் என்று எதற்கு சொல்ல வேண்டும்? உன்னால் சமாளிக்க முடியாது என்றா? என்று என் மனைவியின் வாயை கிண்டினேன் நான். எனக்காக அல்ல, இத்தனை பேருடன் உங்கள் பெண் மகாபலிபுரம் போலாம் என்று சூசகம் காட்டியிருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு தாரா கலகலவென்று சிரித்து கொண்டே மீண்டும் வரவேற்புக்கான ஏற்பாடுகளை சீர் செய்ய விரைந்தாள். நான் எவ்வளவு நேரம் சோம்பலாக இருக்க முடியும்? உடை மாற்றிக்கொண்டு வரலாம் என்று எழுந்து மாடி ஏறினேன். வழியிலே என் பெண் தென்பட்டாள். ஆகாச கலர் மைசூர் ஜார்ஜெட் புடவையும் அதற்கேற்ப நகை முதலியவையும் அணிந்து அப்சரஸ் போல் வருவதைக் கண்டேன். செல்லமாக அவள் கன்னத்தில் ஒரு விரலால் தட்டிவிட்டு மேலே தொடர்ந்தேன். நான் அலங்காரம் முடிந்து இறங்கி வரும்போது தொலைபேசி ஒலித்தது. சுசரிதா துள்ளி ஓடினாள். சுசி, நீ இப்ப பேசக்கூடாது, நானே வருகிறேன் இரு என்று இறைந்தேன். என் வாயில் ஏன் தான் அப்படி வந்ததோ? தொலைபேசி எடுக்கப் போன பணியாளும் பின் தங்கினான். நான் எடுத்தேன். புது மாப்பிள்ளையுடன் பேசுவேன் என்ற உற்சாகத்தில் முகம் மலர, அகம் குளிர, குதூகலமாக ஹலோ என்றேன். எதிரே சுவரில் இருந்த கண்ணாடியில் என் முகம் எனக்கு தெரிந்தது. ஆனால் தொலைபேசியின் அந்த பக்கத்தில் இருந்து விவரம் தெரிந்ததும் என் முகம் சிவந்து கருத்து கடைசியில் வெளிறிவிட்டது கண்டேன். என் கைகள் மரத்து போயின. என் கண்கள் இங்கும் அங்கும் திருட்டுத்தனமாக பார்வையிட்டன. எந்த பணியாலும் என் கண்ணில் தென்படவில்லை. திடீரென்று எனக்கு கிழடு தட்டிவிட்டது. என் கால்கள் தள்ளாடின. நான் தொப்பென்று ஒரு சோஃபாவில் வீழ்ந்தேன். சுசரிதா என்னையே பார்த்து கொண்டிருந்தாள் போலும். ஓடோடி வந்து என் அருகில் அமர்ந்து என் கையை பிடித்து நீவிக்கொண்டே பீதியுடன், என்னப்பா, யாரப்பா பேசினார்கள்? அண்ணா பேசினானா அல்லது அண்ணனுக்கு ஏதாவதா என்று கேள்வி மாறி பொழிந்தாள். என்னால் பேச முடியவில்லை. ஆமாம் என்று தலையை ஆட்டிவிட்டு, சுசி, நீ போய் தினமுரசு பத்திரிகை ஒன்று வாங்கி வருகிறாயா? வேண்டாம், நீ போகாதே, நான் போகட்டுமா? சரி, யார் போனால்தான் என்ன, யாரையாவது அனுப்பு, ஒன்று வாங்கி வர சொல்லு அம்மா என்றேன். என் குரல் எருமை தொண்டையாக இருந்தது. சுசரிதா தன் தாயாரை தேடி ஓடினாள். யார் சென்றார்களோ, யார்தான் வாங்கி தந்தார்களோ? தினமுரசு பத்திரிகை என் மடிமேல் விரிந்தது. காலையில் ஒரு பத்திரிகையில் என் படத்தை சிறிய அளவில் பார்த்தேன். மாலையில் என் மகன் படம் வேறு ஒரு பத்திரிகையில் பெரிய அளவிலேயே வெளியாகி இருப்பதை பார்த்தேன். என் மனைவி குலுங்கி குலுங்கி அழுதாள். சுசரிதா பத்திரிகையை பிரித்து பார்த்தாள். வீல் என்று கூச்சலிட்டு விட்டாள். இதுதானா அப்பா போனில் கேட்ட சங்கதி? யார் சொன்னார்கள் அப்பா? போலீஸா? பேசுங்கள் அப்பா என்று என்னை உலுக்கினாள். இல்லை அம்மா, அவர்கள்தான் பேசினார்கள். சம்பந்தம் செய்ய இஷ்டப்படவில்லை என்றும் காரணத்தை தினமுரசிலே பார்த்து கொள்ளலாம் என்றும் சொன்னார்கள் என்றே நான் கிளி மந்திரம் ஒப்பிப்பது போல. இப்பொழுது என்னப்பா செய்ய போகிறீர்கள்? நம் வக்கீல் மாமாவை கலந்து பேசுங்களேன். ஜட்ஜ் மாலகுமாரை கூப்பிட்டு ஆலோசனை கேளுங்களேன். ஐஜி ஆஃப் போலீஸ் உங்கள் நண்பர் அல்லவா? போய் பாருங்களேன். அப்பா, அண்ணா கொலை செய்தே இருக்க மாட்டான். சின்ன சின்ன ஏமாற்று வித்தை, சின்ன சின்ன களவு அவனுக்கு வேடிக்கை விளையாட்டு. கொலை செய்ய அவனுக்கு துணிச்சல் போதாது. சுசரிதா பேசிக்கொண்டே போனாள். நான் பேசவே இல்லை. நீங்கள் எழுந்திருங்கள். என் குழந்தை மீது அபாண்டமாக பழி சுமத்துகிறவர்களை கண்டுபிடித்து கண்டிக்க வேண்டாமா என்று அரற்றிக்கொண்டே தாரா என் பக்கத்தில் வந்தாள். நான் நகரவே இல்லை. அது போகட்டும் அப்பா, பணக்கார சம்பந்தம் விட்டு போயிற்றே என்று கவலைப்படுகிறீர்களா? போனால் போகட்டும் அப்பா. இதைவிட பெரிய ஒரு கோடீஸ்வரனை நான் மணப்பேன், பயப்படாதீர்கள் என்று என்னை ஆஸ்வாசப்படுத்தினாள் என் குழந்தை. அப்பொழுதுதான் என்னா பேசிற்று. ஆமாம் அம்மா, நீ ஒரு கோடீஸ்வரனை தான் மணக்க வேண்டும். ஒரு கொலைகார மைத்துனனை பின்னணியில் வைத்து கொண்டு ஒரு ஏழையால் மானமாக வாழ முடியுமா? கோடீஸ்வரன் தான் தன் பணத்தால் சமூகத்தை தன் பக்கம் ஈர்க்க முடியும். என் கசப்பை தாங்காதவள் போல என் மகள் தலையை அசைத்தாள். அவள் முகம் வேதனையால் வாடியது. நீங்களும் ஒரு கோடீஸ்வரன் தானே? உங்கள் மகனை மீட்க உங்கள் பணம் பயன்படட்டுமே என்று கேவினாள் தாரா. நான் அசைந்து கொடுக்கவில்லை. ஏன்தா இப்படி சிலையாக சமைந்து விட்டீர்களோ என்று கேட்டுக்கொண்டே மடேர் மடேர் என்று நெற்றி மீது போட்டுக்கொண்டாள் அவள். நான் என் கற்சிலையாக இருக்கிறேன் என்றா கேட்கிறாய்? உண்மைதான். இந்த அவமானத்துக்கு பிறகு எங்காவது குளத்திலோ குட்டையிலோ வீழ்ந்து மாய சொல்கிறாயா? மனித உருவத்தில் இருந்து கொண்டு தன்னல பேயாக பண பிசாசாக உலகத்தை ஆட்டியது போதாதா? துர்மரணம் அடைந்து பேய் உருவம் எடுத்து இன்னமும் அவர்களை வாட்ட வேண்டுமா? கொஞ்ச நேரமாவது மனிதனாக இருப்போம் என்றுதான் சிலையாக இருக்கிறேன்.
நான் விதைத்த வினையின் பயனை அறுக்க வேண்டாமா? அந்த மகசூலுக்காக திடமாக சிலையாக காத்திருக்கிறேன் என்றேன் நான். என்னடி பிதற்றுகிறார் இவர்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்று புலம்பினாள் தாரா. உனக்கும் எனக்கும் விளங்காது. ஆனால் உலகம் புரிந்து கொண்டு விட்டது. நம் வேஷம் கலைந்து விட்டது. ஐயோ, சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறீர்களே. பேசிக்கொண்டே இருக்க இதுவா சமயம்? பேசி தெளிய வேண்டாமா? பக்கத்து வீட்டு பையனின் பென்சிலை பிடுங்கினான். குழந்தை விளையாட்டு என்றோ, கடையில் இருந்து புத்தகம் கொண்டு வந்து விட்டான். சாமர்த்தியம் என்றோ, ஒரு பையனை ரத்தம் வர அடித்தான். கை நீண்டு விட்டது என்றோ, வீட்டிலேயே எடுக்க ஆரம்பித்தான். சலுகை என்றோ. இப்படி குருடாக இருந்தால் படுகுழியில் விழாமல் என்ன செய்வோம்? வா வா, சேர்ந்து செய்த குற்றத்துக்கு சேர்ந்தே வீழ்வோம். குழந்தை சுசரிதா அலங்கார உடையும் அலங்கோல முகமுமாக அமர்ந்திருந்தாள். பிரமித்து போன அவள் பேச்சை மாற்ற எண்ணி, அம்மா, அப்பா, எழுந்திருங்கள். செய்து வைத்த பலகாரத்தை நாமாவது சாப்பிடலாமே. பசிக்கவில்லையா உங்களுக்கு என்றாள் சம்பந்தம் இல்லாமல். பசி பசி நமக்கு வருவது ஆரோக்கியமான பசி இல்லை அம்மா. கௌசல்யாவின் உழைப்பை தேடி, நேர்மையை தேடி அழைத்து செல்கிறது. நம் பசி வியாதி பசி. அதற்கு தீனி போடாதே. காசு காசாக சேர்த்து ஒரே ஒரு கார் வாங்கி இருந்தால் அது எங்கே செல்கிறது, எப்பொழுது வந்தது என்று பார்க்க முடியும். கஷ்டப்பட்டு கடன் வாங்கி ஏங்கி தவித்து ஒரே ஒரு வீடு கட்டி இருந்தால் அதற்கு தாழ் போட்டு கதவு சாத்தி காப்பாற்றி இருப்போம். நமக்கு நிறைய பணம், நிறைய வாங்கினோம். எது எங்கே போகிறது, எதற்கு பயன்படுகிறது என்று தெரியாமல் கோட்டை விட்டோம். உண்மையான பசியாக இருந்தால் ஒன்றோடு திருப்தியாக இருந்திருக்கும். நம் பயங்கர பசி நம்மையே தின்று விட்டது. உன் அண்ணாவிடம் வேண்டாத பேய் பசி எல்லாம் வளர்ந்து இன்றைக்கு ஒரு உயிரையே குடித்து விட்டது அம்மா. தலை மீது கை வைத்து கொண்டு அப்படியே ஆடாமல் அசையாமல் நின்றேன். பெண்ணும் தாரமும் பேச்சற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். என் வீட்டின் திறந்த ஜன்னல்கள் மூலை முடுக்குகளிலிருந்து என் பணியாட்கள் வேவு பார்ப்பதும் கிசுகிசுப்பதும் தெரிந்தது. அம்மா என்ற ஒரு தீன குரல் முன்பக்கம் கேட்டது. விசை முடுக்கினாற் போல நான் அங்கு விரைந்தேன். கௌசல்யா நின்று கொண்டிருந்தாள். அவள் கையில் அர்ச்சனைக்கு பூ, பழம், தேங்காயுடன் ஒரு கூடை இருந்தது. நிச்சயதார்த்தம் செய்ய கோவிலுக்கு போகிறோம். உங்கள் ஆசீர்வாதம் வேணும், நீங்களும் அம்மாவும் என்று இழுத்தாள் அவள். கருகுமணி மாலை, நெற்றி குங்குமம், கண்ணாடி வளையல் அணிந்த கௌசல்யாவின் புனித உருவத்தை என் மனதில் பதித்து கொண்டேன். கை குவித்து புன்முறுவலுடன் பேசினேன். நீங்கள் போங்கள், நாங்கள் பிறகு வருவோம் என்றேன். அம்மா என்று தயங்கினாள் அந்த பெண்மணி. இப்பொழுது வீட்டில் சற்று அசந்தர்ப்பம். நானே சொல்கிறேன். நீங்கள் சீக்கிரம் போங்கள். உங்கள் காரியம் வெற்றிகரமாக நடக்கட்டும் என்றேன். உள்ளே உள்ள நெருக்கடி என்னவென்று புரியாவிட்டாலும் ஏதோ வேதனை என்ற மட்டில் புரிந்தது போலும். கவலையுடன் கௌசல்யாபாய் உள்ளே பார்த்தாள். இனம் புரியாத கரிசனத்துடன் அவள் கண்கள் பனித்து பளிச்சிட்டன. எங்களுக்காக அந்த பெண் சிந்திய கண்ணீர் முன் என் கண்களில் துளிர்த்த எனக்கு என் மீது ஏற்பட்ட பச்சாதாப கண்ணீர், வெறுப்பு கண்ணீர், வேதனை கண்ணீர் கீழே விழ வெட்கி கண்ணுக்குள்ளேயே இறுகி பனிக்கட்டியாக உறைந்து விட்டன. கௌசல்யாபாய் சென்றதும் நான் உள்பக்கம் திரும்பினேன். நடன கணபதி என் கண்முன் பட்டார். விநாயகரே, இந்த வீட்டின் அவலத்தை பார்த்து துடித்து காலை தூக்கினீர்களா? அல்லது கௌசல்யாவின் நிறைவை கண்டு ஆனந்தமாக துள்ளித்தான் நடனம் ஆடுகிறீர்களா என்று வினவியது என் வாய். பிள்ளையாருடன் சேர்ந்து என் வீட்டு அலங்கார அலங்கோலம் எக்காலமிட்டது. கலைமகள் இதழில் 1976ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.